நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எலெக்ஷனை புறக்கணிக்கணும், வந்து அந்த ரிசர்வ் தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு போராட்டம் அறிவித்தாலும் என் மக்கள் என்னோட லட்சக்கணக்கான மக்கள் திரளதுக்கு தயாராக இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அனைத்து ஊர்களையும் கருப்புடி கட்டுறதுக்கும் தயாராக இருக்காங்க. அதில் இனிமேல் தான் பார்ப்பாங்க, இனிமேல் தான் சேம்பிள் பார்ப்பாங்க. நான் கேட்பேன், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆகணுமே. ஏன்னா நான் சமுதாயத்தை வச்சு நடத்துகிறேன். சமுதாயம் பற்றி நடத்தினால நியாயமாக என்னோட ஆசை என்ன இருக்கும்? தேவைமாறு முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நான், அதுதானே என்னோட ஆசையாக இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? தலைவர் தொகுதி கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ கஷ்டப்பட்டு உழைப்பார், கஷ்டப்பட்டு வீதி வீதியாக வந்து இறங்கி எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் மாட்டுக்கிறதே இல்லை. உண்மையில் ரொம்ப கரெக்டாக காய் நாத்திட்டு இருக்கார். உண்மையில் அவர் அரசியலுக்கு வந்து வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வரணும்னு நினச்சிருக்க மாட்டார். தேவையில்லாமல் இந்த ரெண்டு கட்சிக்காரன் சேர்ந்து அந்த ஆள்கிட்ட வம்புழுத்து கரைச்ச பண்ணி பல விஷயங்களை பண்ணவே அந்த ஆள் டென்ஷன் ஆகி அப்படியே இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு வந்து நேராக அரசியலுக்கு வந்துட்டாப்புல. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வரணும் ஒரு தலைவர் வந்தானா அது தலைவர் வளர்ந்துருவார். அதை ஈஸியாக சேர்த்துடலாம் அந்த மக்களை. புரியுதா உங்களுக்கு? யாருக்கும் அடங்காமல் கட்டுக்கோப்பாக இருக்காமல கட்டுக்கடாக அவனை சேர்த்து கொண்டு வரது தான் பெரிய விஷயம். அதை நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மக்கள் என் மீது நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த நாட்டுக்காண்டி மதத்துக்காண்டி கோயிலுக்காண்டி செத்து போன முக்குளத்தூர் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பிஜேபி ஆரம்பிக்க தமிழ்நாட்டில் கால் உண்டாத போதெல்லாம் பிஜேபியில் தேவமாக இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு மத்திய மந்திரியாவோ, ராஜ்யசபை எம்பியாவோ, ஒரு நியமன எம்பியாவோ, ஒரு கவர்னராகவோ இன்ன வரைக்கும் பிஜேபி ஆக்கலை. புரியுதா உங்களுக்கு? பிஜேபி ஆக்கலை. ஏன்னா திருமாவளவன் வந்து நீங்கள் அதை பற்றி, அவருடைய கட்சியை பற்றியும் நாடக காதல் பற்றி நீங்கள் தேனியில் ஒரு மேடை பேச்சு ஒன்று நான் பார்த்துருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? அதாவதுங்க, இப்போது தென் மாவட்டங்களில் நாடக காதல், அதாவது எப்படின்னா வட மாவட்டங்களில் அதிகமான நாடக காதல் நடக்குது. பெண் பிள்ளைகளை காதலுங்கிற போர்வையில் ஏமாற்றி கூட்டு போய் நடு ரோட்டில் விட்டுறாங்க, அழைச்சி விட்டுறாங்க, பிள்ளைகள் தற்கொலை பண்ணிடுது. இப்படி நிறைய நாடக காதல், இந்த காதலுக்கு வந்து அவருடைய கட்சியிலிருந்து நிறைய வழக்கறிஞர்கள் வர்றாங்க. அவருடைய கட்சி சேர்ந்தவங்க தான் வழக்கறிஞராக வர்றாங்க. அவங்க தான் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ இது திட்டமிடுதல் இல்லை. நீங்கள் நல்லா யோசிங்க. அப்போ இது திட்டமிடுதல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி அவர் பண்ணுறது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். தெற்கே எத்தனை மர்டர் நடந்துச்சு, எத்தனை சமூக நீதி தலைவர் இவர். அவர் ஒரு ஜாதி தலைவர், அவ்வளோதான். அவரை பொறுத்தல அவர் ஒரு ஜாதி தலைவர். அப்படிதான் உங்களுக்கு. அவர் தமிழ் தலைவர்லாம் கிடையாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஜாதி தலைவர்னா, அதாவது மற்ற இயக்கங்கள் எல்லாமே ஜாதி வேணும், ஜாதி இருக்குன்னு சொல்லி போராடுறவங்க, என்னுடைய அமைப்பு ஜாதி இல்லை, ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடுற அமைப்பு. ஆமாம், ஜாதி வேண்டாம், ஜாதி இல்லைன்னு சொல்லி அவங்க சாதிக்கு மட்டும் போராடுவாங்க. அவங்க சமூகத்தோட வந்து நல்லது கெட்டது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன் பித்த சமயத்தில் எத்தனை பிள்ளைமார் செத்து போனாங்க, எத்தனை கோனார் செத்து போனாங்க, எத்தனை நாடார் தேவர் செத்து போனாங்க, வந்தாரா? அங்கேருந்து போராட்டத்துக்கு வந்தாரா? பட்டியல் சமூகம் கொஞ்சம்னா நேராக வந்து உட்காந்தாரில் 6 மணி நேரில் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அந்த பையனுடைய அப்பாவெல்லாம் கூட்டு போய் சிஎம்கிட்ட கொண்டு விட்டார்ல. அப்போ பாசம் என்ன பாசம்? சாதி பாசங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி அந்த பாசம்தான். இவங்கெல்லாம் வந்து பொது வழியாக தமிழ் மக்கள் அப்படிலாம் கிடையாது. சும்மா நாத்துக்குங்க. ஊடக வெளிச்சம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஓட்டு வங்கி அந்த சமூகம் வந்து அவங்களுடைய பேச்சை கேட்கு. புரியுதுல? அந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் அவருடைய பேச்சை கேட்கு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி அரசாங்கம் அவரை கண்டு பயப்படுது, நமக்கு வாக்கு வங்கி போயிருமே அப்படின்ட்டு. புரியல? அதனால் அவங்க செய்கிற தப்பெல்லாம் ஒரு சில மறைக்காங்க. புரியல உங்களுக்கு? நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எங்கள் மக்களுடைய ஒற்றுமையை வேகமாக பேணிட்டு வரோம். எனக்கும் அந்த காலம் வரும். இன்றைக்கி தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி முக்குளத்தூர் பிஎம்டியில் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க முக்குளத்தூர், உலகம் கடல் கடந்து இருக்க முக்குளத்தூர் பிஎம்டின்னா உசுரை வச்சுருக்காங்க. உசுரை வச்சுருக்காங்க. நான் கண் கூட உணர்ந்து பார்த்துட்டேன். இந்த தேர்தலில் நாங்கள் அதை காட்டுவோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும். திருமாவளவன் வந்து ஒரு சமூகத்தை அடிமட்டத்தில் இந்த ஒரு சமூகத்தை சரி பண்ணி கொண்டு வந்தவர். அதனால் இந்த சமூகம் அவரை விட மாட்டேங்குது. அவரை வந்து பெருசாக கொண்டு வர. ஏன்னா அந்த சமூக மக்களால் ஆதி காலத்தில் ஒரு சில நேரங்களில் சட்டை போட முடியல, கோயிலுங்களுக்கு போக முடியல, செருப்பு போட முடியல, இப்போ வந்து பப்ளிக்கில் டீ குடிக்க முடியல, இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் மாற்றி காட்டுதுன்னு அவர் வந்து அதை மாற்றி காட்டும் போது நமக்கான தலைவன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி இன்றைக்கி அவரை விடாமல் வச்சுருக்காங்க. என்னோடய சமூகம் அப்படி கிடையாது. நான் பிறந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த சமூகம் இந்த நாட்டை ஆண்ட வந்து பரம்பரை, பல்வேறு துறைகளில் வந்து இன்றைக்கி ஆளுமையாக இருக்கிற ஒரு பரம்பரை. அதேமாரி எங்கள் சமூகத்தில் பிறந்த எல்லாரும் ஆளுமைத்தன்மை பண்ண அந்த ஜீனானது எல்லாத்துக்கும் ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த சமூகம் ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் எங்கள் சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை இன்றைக்கி நான் வந்து போர் புரிஞ்ச சமூகத்தை எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க.
எங்கள் சமூகம் மூர்க்கத்தனமான சண்டை போடும். ஏன்னா வெள்ளைக்காரன்ட்ட சண்டை போட்ட பரம்பரை, வாள் எடுத்து சண்டை போட்டு வந்து அதிகமான உயிர் பிழைப்பு இருக்குது. நீங்கள் வரலாறு எடுத்து படிக்கலாம். ஆமாம், இப்படிதான் உங்களுக்கு அப்பேற்பட்ட சமூகத்தை நான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து போனாங்க. இப்படிதான் உங்களுக்கு சொன்ன உடனே முத்துராமலிங்கத்தேவர் வந்து சொன்னார், நேதாஜி சண்டைக்கு ஆள் கொடுத்தாரு போகணும்னா சண்டைக்கு போகக்கூடியவன், நாட்டோட பாதுகாப்பு போகக்கூடியவன் இந்த முக்குளத்தூர். இப்படிதான் உங்களுக்கு எதை கண்டும் பயப்படாமன் தேவமாரினா எதை கண்டும் பயப்படாமல் நாட்டுக்காண்டி சண்டை போட்டாங்க. அதுக்காண்டி மற்றவங்களும் சொல்லலை, நாட்டுக்காண்டி போய் சண்டை போட்டான். வெள்ளைக்காரனை எதிர்த்து பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய கூட்டத்தை சேர்ந்தவன். அந்த கூட்டத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணி சேர்த்து கொண்டு வருவது தான் பெரிய விஷயம். இப்படிதான் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் ஒரு தலைவர் வந்தோன்னா அது தலைவர் வளர்ந்துருவார். அதை ஈஸியாக சேர்த்துடலாம் அந்த மக்களை. இப்படிதான் உங்களுக்கு யாருக்கும் அடங்காமல் கட்டுக்கோப்பாக இருக்காமல கட்டுக்கடாக அவனை சேர்த்து கொண்டு வரது தான் பெரிய விஷயம். அதை நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மக்கள் என் மீது நம்பிக்கையில் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி என் மீது வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு வர்ற தேர்தலில் தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சவுத் சைடு ஏதாவது தென் தமிழகத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பேஸ் பண்ணி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓபிஎஸ் டிடிவி தனக்கு தான் அதிகமான தேவர்மாவோடைய ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, அது சரியா? அதாவது என்னென்னா, நாங்கள் எல்லாருமே முதல்ல ஒன்று தான், முக்குளத்தூராக எல்லாருமே நாங்கள் வந்து ஒன்று தான். முக்குளத்தூர் முகமாக பார்க்கப்படுறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. களத்தில் நான் இருக்கிறதுனால, களம் இறங்கி போய் என் மக்களை நான் சந்திக்கிறதுனால, என் மக்களுக்கான பிரச்சனைக்கு நான் தலையிடுறதுனால என் மேலே கொஞ்சம் அதிகமான பாசத்தில் இருக்காங்க. மக்கள் வந்து எசக்கி ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புனா நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படிலாம் உங்களுக்கு மொத்த மக்களும் நினைக்காங்க. அவ்வளோ ஆதரவு மக்கள் நினைக்காங்க. எப்படியாவது என்னைய ஒரு அதிகாரத்துக்கு எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த திருப்பு. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஜேபியில் வந்து தொடர்ந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா முக்குளத்தூருக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ முதல் முறையாக பிஜேபியில் வந்து ஒரு மாநில தலைவராக ஒரு முக்குளத்தூர் சேர்ந்தவர் நயனா நாகேந்திரன் போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உண்மையில் எனக்கு கடுமையான ஒரு வருத்தம் இருந்துச்சு, பிஜேபி மேலே வந்து வருத்தம் இருந்துச்சு, இன்னமும் இருக்குது. மாட்டுக்கருத்தில் 11 வருஷம் ஆட்சியில் 12 வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இந்த நாட்டுக்காண்டி மதத்துக்காண்டி கோயிலுக்காண்டி செத்து போன முக்குளத்தூர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் உங்களுக்கு பிஜேபி ஆரம்பிக்க தமிழ்நாட்டில் கால் உண்டாத போதெல்லாம் பிஜேபியில் தேவமாரி இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு மத்திய மந்திரியாவோ, ராஜ்யசபை எம்பியாவோ, ஒரு நியமன எம்பியாவோ, ஒரு கவர்னராகவோ இன்ன வரைக்கும் பிஜேபி ஆக்கலை. இப்படிதான் உங்களுக்கு பிஜேபி ஆக்கலை. ஏன்னா நான் என்ன சொல்கிறதுமா, தமிழ்நாட்டோட அரசியல் புத்தியை சொல்கிறேன். சாதி எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் மதமாக நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதி தான் தீர்மானிக்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூக மக்கள். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவரை கூட்டு போய் ஒரு நியமன எம்பியாவோ, ஒரு மத்திய ஒரு அமைச்சராகவோ, ஒரு கவர்னரோ ஆக்கணும், அவங்களுக்காண்டி குரல்களை பேச வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டு பார்வையாளர் இருப்பாங்கள்ல, பிஜேபி இங்கேருந்து சொல்லிக் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் வந்து அதை செஞ்சுருந்தாங்கன்னு வைங்களேன், முக்குளத்தூருக்கு பிஜேபி மேலே பாசம் இருந்திருக்கும். இப்படிதான் உங்களுக்கு அதெல்லாம் அவங்க இன்ன வரைக்கும் பண்ணலை. ஏதோ எப்படியோ இன்றைக்கி திருநெல்வேலியை சேர்ந்த பாசமிகு அண்ணன், எங்களுக்கு அண்ணன் நயனானேந்திரன் அவர்களை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க. அது வரைக்கும் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். தேவமாரி போகிறோம், இன்றைக்கி சந்தோஷப்படுறோம், மாட்டுக்கிறது இல்லை. அவருக்கு பார்க்கல, இன்னும் பார்க்கல. நிறைய விடயங்களுக்கான மக்கள் சந்திப்பில் இருக்கிறதுனாலையும் தொடர் அலைச்சல்களையும் அவரும் தொடர்ந்து தமிழ்நாடு தலைவர் ஆனதுனால தொடர்ந்து பிஸியாக இருக்காப்புல. அண்ணெல்லாம் பிஸியாக இருக்காப்புல. எல்லாத்துக்கும் ஃபோன்லாம் வாழ்த்து சொன்னேன். இப்படி வந்து அவருக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து பதவி போட்ட உடனே இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு ஒரு எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவரை டிவியில் பார்க்கும்போதோ, எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு தலைவராக ஒரு டிவி அனைத்து வந்து சேனல்கள்லையும் அவரை முன்னிலைப்படுத்தும் போது வைக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு இனத்தானா நான் சந்தோஷப்படுறேன். அந்த இடத்துல அவர் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் எல்லா வர 2026 என்ன பதவி கொடுக்க போறிய? ரைட்டு, தலைவர் பதவி கொடுத்துட்டிய. எலெக்ஷனில் நீங்கள் கொடுக்குற சீட்டை ஜெயிச்சுட்டா டெபுட்டி சிஎம் கொடுப்பாங்களா? எங்கள் சமூகத்தை சேர்ந்தவருக்கு நான் கேட்பேன், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆகணுமே. ஏன்னா நான் சமுதாயத்தை வச்சு நடத்துகிறேன், சமுதாயம் வச்சு நடத்தினால நியாயமாக என்னோட ஆசை என்ன இருக்கும்? தேவமாரி முதலமைச்சராக வரணும் அப்படின்னு அதுதானே என்னோட ஆசையாக இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? தலைவர் தொகுதி கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ கஷ்டப்பட்டு உழைப்பார், கஷ்டப்பட்டு வீதியாக வந்து இறங்கி எல்லாம் பண்ணுவார், எல்லாம் மாட்டுக்கிறதே இல்லை. அடுத்தால அவருக்கு அதிகாரம் என்ன கொடுப்பீங்க? இப்போ உங்கள் கட்சிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே?
ஒரு கட்சிக்கு அதிகாரம், ஆமாம். ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரைட் ஓகே வந்து தலைவராக இருக்கார். இப்படிதான் உங்களுக்கு அதாவது மத்திய அரசில் மத்திய அரசை நியமிக்க அந்த பவர் ஒன்று இருக்குது அவருக்கு. நிறைய விஷயங்களை அவர் வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு, அதில் மாட்டுக்கத்தில். எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னா அவர் திட்டமிட்டு பண்ணாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, அசுரன்ஸ் முன்னாடியே கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு முக்குளத்தோரை அது நயனா நேந்திரா அவர்களை நான் வந்து துணை முதலமைச்சர் நியமிப்போம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க அசுரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எலெக்ஷனுக்கு மட்டும் நம்ம தேவைமாரி வச்சுருக்கணும், எலெக்ஷன் வந்து கழட்டி விட்டுறணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்ய, யாரை நம்ப முடியுது இப்போ? அதனால் அதில் நாங்கள் வந்து உஷாராக இருக்கிறோம். ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் இருக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு மாநாட்டு, அதான் முதல் மாநாடு விக்ராண்டியில் போட்டிருந்தார், ரெண்டாவது மாநாடு மதுரையில் போட்டிருந்தாரு. இப்போ ஊராக மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நல்லா இருக்குமா? இல்லை, உண்மையில் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து உண்மையில் ரொம்ப கரெக்டாக காய்நாத்திட்டு இருக்கார். உண்மையில் அவர் அரசியலுக்கு வந்து வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், வரணும்னு நினச்சிருக்க மாட்டார். தேவையில்லாமல் இந்த ரெண்டு கட்சிக்காரன் சேர்ந்து அந்த ஆள்கிட்ட வம்புழுத்து கரைச்ச பண்ணி பல விஷயங்களை பண்ணவே அந்த ஆள் டென்ஷன் ஆகி அப்படியே இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு வந்து நேராக அரசியலுக்கு வந்துட்டாப்புல. அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து பேச்சு, இன்றைக்கி வந்து அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சினிமா நடித்ததுனால அந்த டைலாக் பேசுகிற பற்றியெல்லாம் அவர் வந்து பேச்சை மாற்றிக்கிடணும்னு நான் என்னோட இது இயற்கையாக பேசணும் மக்கள்கிட்ட அப்படின்னு என்னை போன்றவர்களுடைய ஒரு ஆசை. விஜய் வந்து இயற்கையாக பேசணும், சினிமா டைலாக் பேசுன மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே அவரோட இன்றைக்கி வந்து ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பணம்லாம் வேண்டாம், இது வரைக்கும் பணம் சம்பாதிச்சே போதும், நமக்கு வால் போஸ்ட் ஓட்டினவனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், நம்மளை தலையில் வச்சு ஆடினவனுக்கு நல்லது நடக்கட்டும், நமக்காண்டி படம் பார்த்தவன் பணம் செலவு பண்ணவன் இவெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அரசியலுக்கு இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. உண்மையில் அவரை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஓகே. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. நீங்கள் எதுவும் தேர்தலில் நிற்கிற மாதிரி, நீங்கள் எதுவும் நேரடியாக தேர்தலில் எதுவும் நிற்கிற மாதிரி எதுவும் உங்களோட பிளான் இருக்கா? பிஎம்கோடைய திட்டம் என்ன? ஆமாம், எலெக்ஷன் வந்து 40 தொகுதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பிஎம்டி வந்து 40 தொகுதியில் நல்லா இருக்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது பார்த்துங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு 18 தொகுதி கடும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இந்த 40 தொகுதியிலுமே என்னுடைய மக்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. எலெக்ஷனை புறக்கணிக்கணும், வந்து அந்த ரிசர்வ் தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு போராட்டம் அறிவித்தாலும் என் மக்கள் என்னோட லட்சக்கணக்கான மக்கள் திரறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்படிதான் உங்களுக்கு அனைத்து ஊர்களையும் கருப்புடி கட்டுறதுக்கும் தயாராக இருக்காங்க. அதில் இனிமேல் தான் பார்ப்பாங்க, இனிமேல் தான் சேம்பிள் பார்ப்பாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. நானுமே என் மக்கள் கண்மூடித்தனமான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கண்மூடித்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதில் மாட்டுக்கத்து இல்லை. ஏன்னா நான் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் என் சமூகத்துக்கு எதிரான ஒரு வேலையை கூட நான் பார்த்தது கிடையாது. இப்படி தான் உங்களுக்கு என் சமுதாயத்துக்கு ஆதரவாக தான் இன்ன வரைக்கும் நின்றுருக்கேன், நம்பிக்கையாக இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் என் சமூகத்துக்கு நான் துரோகம் பண்ணதே கிடையாது. அதனால் என் ஒட்டுமொத்த சமூகமும் என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கு. என்னை வந்து இந்த தேர்தலில் அதிகாரம் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு. அதனால் என் மக்களை நம்புகிறேன். அது என் மக்கள்கிட்ட கேட்டு தான் என்னை ஆளாக்கி வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார்? முக்குளத்தூர். ஒவ்வொரு முக்குளத்துட்டையும் கேட்பேன், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிராமம் போகிறேன். கிராமம் போயிட்டு நோட்டு வச்சு எழுதிக்கிடுவேன். இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த தொகுதிக்கு வந்திருக்கோம், இந்த தொகுதி மக்கள் நம்மளை யார் கூட கூட்டணி சேர சொல்கிறாங்க, இப்படி தான் அவங்க இல்லைன்னா தனிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு எழுதிக்கிட்டே வருவேன். அப்படியே எழுதிட்டு வந்து மெஜாரிட்டி எந்த மக்கள் நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, உன் இஷ்டம் தம்பி, நீ எப்படி வந்தாலும் நீ இந்த சமூகத்தை காப்பாற்றுவ, நீ 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 எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி என் மக்கள் வந்து சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் இருக்குது மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்திடுவேன். என் மக்கள் என்னோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் என் மக்கள். ஸோ இறுதி கல்யாணம் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேங்க சார். ஒரு சமூக வலைதளத்தில் நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நாடார் ஓட்டு நாடாருக்கு, தேவர் ஓட்டு தேவருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரிச்சு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, குறிப்பிட்ட ஒரு சமூகம் அது வந்து என்னென்னா நாடார் ஓட்டு நாடாருக்கு அப்படிங்கிறது சொல்லுது, அவங்களுடைய சமுதாயப்பட்ட காட்டுது. இப்படிதான் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா, முக்குளத்தை தான் அந்த தொகுதியில் நிற்கணும், நான் தேவர் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நான் தேவை மாதிரி தான் ஓட்டு போடணும்னு நினைப்பேன். இப்படிதான் உங்களுக்கு. அது ஒவ்வொருத்தருடைய மனநல அதிகாரத்தை பகிர்ந்தளிச்சுக்கிடலாங்கிறேன். அதுக்கு இப்போ அப்படி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா
எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் போயிரும்ல. ஆமாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் தமிழ் குழுக்களுக்கிடையே தமிழ் மக்களிடையே இணக்கமான சூழல் போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய ஆசை. அதுதான் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னால் நம்ம வந்து மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை பெறலாம் அப்படின்னு எண்ணம். அதுக்காண்டி நான் இணக்கமாக வர்ற எண்ணிய நான் வந்த உடனே நீ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நீ போயிட்டு வரலாறை வந்து திருடும் பொழுது, வரலாற்றை நீ மறைக்க நினைக்கும் போது, கூடயே இருந்துக்கிட்டு குழி பறிக்கும் பொழுது ஏற்றுக்கிட முடியாது. அந்த ஒரு இதுதான் இன்னும் இணக்கமாக முடியாத ஒரு சூழல். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தேர்தலுக்கு குறித்து இப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டு தான், கருத்து கேட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொன்னீங்க. இது குறிப்பாக இது சம்மந்தமாக எதுவும் உங்களோட அடுத்த கட்ட பிளான் எதுவும் இருக்கா? மாநாடு வச்சுருக்கேன். டிசம்பர் 7 தென்காசியில் மாநாடு வச்சுருக்கேன். புரியுதா உங்களுக்கு? தென்காசியில் வந்து மிகப்பெரிய அளவில் என் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மாநாடு வச்சுருக்கிறேன். கண்டிப்பான முறையில் நிறைய மக்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இது வரைக்கும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கு தன்னெழுச்சா வர்ற கூட்டம். தன்னெழுச்சா அன்றைக்கி கூட்டம் தான் நம்மளுடைய அரசியல் திருப்பு முனையாக அன்றைக்கி இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய மக்கள் மீது நம்பிக்கையில் வைக்கிற அதுக்கான வேலைகளை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியே போகிறோம். தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மாநாட்டின் மீது கவனம் செலுத்த முடியல. இப்போ தான் நம்ம எங்களுடைய மாநாட்டுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். நிறைய இடங்களில் பேசி வச்சுருக்கிறோம். நிறைய எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்ககிட்ட பேசி வச்சுருக்கிறோம். ஆலோசனை பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நாங்கள் பதிவு செய்வோம். அப்படி எலெக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட மாநாடு கூட போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் அனைத்து தொகுதிகள்லையும் மக்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாகனத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் போகிறதுக்காண்டி எல்லா கிராமங்களுக்கும் போகிறதுக்காண்டி வாகனம் பிரச்சார வாகனம் மாதிரி தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்த வாகனங்கள் வந்த உடனே நான் எல்லா கிராமத்துக்கும் போய் என்னுடைய மக்களுடைய சந்திப்பு நடக்கும். அன்னைக்கு தமிழக ஊடகங்களில் வரும். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுங்கண்ட அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் இந்த மக்கள் வந்து யாருடைய பின்னாடி இருக்காங்க, இந்த மக்கள் யார் பேச்சை கேட்கா அப்படிங்கிறது தெரியும். பல கருத்துக்கள் நம்ம நேயர்களோட பயந்துட்டு ரொம்பவே நன்றி. ரொம்ப சந்தோஷம். தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். மிக அருமையான முறையில் கேள்விகளை நானே எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி ரொம்ப அருமையான கேள்விகள். என் மனசில் உள்ளதை கொட்டுறதுக்கு ஒரு சரியான ஒரு தளமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. நன்றி.